இந்த நாட்டினுடைய தேசிய கீதமாக இருக்கிற ஜனகன மனவை அதனை தேசிய கீதமாக வைக்கலாம் என்று ஒரு குழு கூடி பேசி கொண்டிருக்கிற பொழுது ஒரு சின்ன சிக்கல் வந்துச்சு. அதில் நடுவில் ஒரு 2 வரி ஒரு கடவுளை உயர்த்தி பாடுவதாக இருக்கிறது. ஒரு நாட்டினுடைய பொதுவான தேசிய கீதத்தில் ஒரு குறிப்பிட்ட கடவுளை பாடுகிற 2 வரி, புகழ்கிற போற்றுகிற 2 வரி வருகிறதே, அதை எடுத்துட்டா நல்லா இருக்குமேனு அந்த குழுவில் இருக்கிறவங்க யோசித்தாங்க. யார் போய் ரவீந்திரநாத் தாகூர்கிட்ட கேட்குறது? இல்லை, அவரை கேட்காம எடிட் பண்ணவும் முடியாது. அவர் வரியில் போய் நம்ம கையை வைக்க முடியுமா? முடியாது. இப்போ அவர்கிட்ட போய் இதை மாற்றி குடியான்னு எப்படி கேட்குறது? எல்லாம் குழம்பிகிட்டு இருக்கும்போது ஜவஹர்லால் நேருக்கு இந்த தகவல் போகுது. என்ன, இந்த மாதிரி ஒரு 2 வரி வருது, நான் போகிறேன் ரவீந்திரநாத் தாகூர்கிட்ட போய், தாகூர் இந்த மாதிரி உங்கள் பாட்டை நாங்கள் தேசிய கீதமாக வைக்கலான் இருக்கிறோம். அதில் என்ன ஒரு சின்ன பிரச்சனைனா, அதில் ஒரு 2 வரி ஒரு குறிப்பிட்ட கடவுளை புகழ்வதாக இருக்கிறது. இது காமன் ஃபார் ஆல். அதில் ஒரு குறிப்பிட்ட கடவுளை வாழ்த்தி பாடுற வரி இருந்தால் நல்லா இருக்காதுன்னு நினைக்கிறோம். நீங்கள் என்ன சொல்கிறீங்க? அப்படி என்ன சொல்கிறீங்கன்னா என்ன பொருள்? நீங்கள் மாற்றி கொடுக்குறீங்களா? அது இருக்கக்கூடாதான். இமீடியட்டாக ரவீந்திரநாத் தாகூர் எடுத்துருங்க, அந்த 2 வரி எடுத்துருங்க. எல்லாரும் ஒரு நாள் முழுக்க எப்படா கேட்குறது, என்னடா பண்ணுறது யோசிச்சுட்டு இருக்கும்போது நேரு போய் நின்னவன் எடுத்துருங்கன்ட்டாராம். நேரு ஆச்சரியமாக பார்க்குறேன், இவ்வளோ சுலபமாக முடியலன்னு அவரும் நினைக்கல. எடுத்துருங்கன்னு சொல்லிட்டு அவர் சொன்னார் ரவீந்திரநாத் தாகூரும். இத்தனை கோடி மக்களினுடைய தேசிய உணர்வை பாதுகாக்கிற பாடலாக என் பாடல் மாறப்போகிறதே, இந்த மக்களை விட எனக்கு வேறு கடவுள் இல்லை, அந்த 2 வரியை எடுத்துருங்க. இப்போ இது எதுக்கு தெரியுமா சொன்னேன்? இன்னைக்கு இன்னமும் பிக் பாஸ் சீசன் திருப்பி தொடங்குதான். அது எங்களுக்கு தேவையில்லை என்று சொல்லி இந்த கூட்டத்துக்கு வந்திருக்கிற உங்களை எல்லாம் ரவீந்திரநாத் தாகூராக நான் இந்த அமைப்புக்கு நகைச்சுவை சங்கம் அப்படின்னு பேர் வச்சிருந்தனாலேயோ சிரிக்கிறதுங்கிறது இன்றைக்கி ஒரு பெரிய கஷ்டமான ஒரு விஷயமா ஆயிட்டது மாதிரி தோணுது. சிரிக்க நமக்கு நேரம் இல்லை. எப்படி வருஷத்துக்கு ஒரு தடவை நேரம் ஒதுக்கி சில காரியங்களை செய்கிறோமோ, அப்படி சிரிக்கிறதும் நேரம் ஒதுக்கி செய்கிற மாதிரி ஒரு சூழல், ஒரு பதட்டமான ஒரு சூழ்நிலை வந்துருச்சோங்கிற நிலைமை நமக்கு தெரியுது. சிரிக்கும் போது இருக்கிற கூடிய நன்மை, இப்போது மூளை, மனசு, உடம்பு நல்லா இருந்து மனசு நல்லா இருந்து மூளை மட்டும் நல்லா இல்லைன்னா அவன் பேர் மென்டல் இல்லையா? மூளை நல்லா இருந்து மனசு நல்லா இருந்து உடம்பு மட்டும் நல்லா இல்லைன்னா அவன் பேர் பேஷண்ட். மூளையும் நல்லா இருக்கு, உடம்பும் நல்லா இருக்கு, மனசு நல்லா இல்லைன்னா அவன் பேர் சைக்கோ. கரெக்ட்? இந்த 3ம் எவனுக்கு ஒரே நிலையில் இருக்கிறதோ அவன் தான் ஆரோக்கியமான மனிதன். இந்த 3ம் சிரிக்கும் போதுதான் சரியான சமநிலையில் இருக்கும் என்பது. ஏன் சிரிக்க முடியல? இது ஒரு பிரச்சனை. இப்போ அவர் என்கிட்ட தலைப்பு கொடுங்கன்னு கேட்டார். நான் 2-3 தலைப்பு கொடுத்துட்டு இந்த தலைப்பையும் கொடுத்தேன். எனக்கு தெரியும் இதை தான் செலக்ட் பண்ணுவாருன்னு. ஏன்னா ஒரு கேப்சர், ஜனங்க சிரிக்கலாமா அப்படின்னு சொல்கிறதுங்கிறது. ஏன் இப்போ சிரிக்க நமக்கெல்லாம் நேரம் இல்லையா? இல்லை நமக்கு சிரிக்க தெரியலையா? ஒரு விஷயம் புரிஞ்சுங்க. நான் இந்த பேச்சு நான் அடிக்கடி சொல்லுவேன், தனபாலுக்கு தெரியும். ஒரு கூட்டத்திற்கு போகிறோம், 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் ஒரு பேச்சை கேட்கிறோம் என்று சொன்னால், அந்த பேச்சில் நீங்கள் மகிழ்கிறீர்கள், சிரிக்கிறீர்கள், கைத்தட்டுகிறீர்கள், ஆர்ப்பரிக்கிறீர்கள் என்பது நிகழ்வின் வெற்றி. ஆனால் அந்த கூட்டத்தை விட்டு கடந்து கொண்டும் போது நீங்கள் வீட்டிற்கு என்ன எடுத்துக்கொண்டு போகிறீர்களோ அதுதான் பேச்சின் வெற்றி. சரியா? சிரிப்பது அப்படிங்கிற விஷயத்தை குறித்து இன்னைக்கு நாம் சிக்கனம் இல்லாமல் சிரிப்போம். இந்த சிக்கனம்னு ஏன் சொன்னால் எல்லாத்தையும் கொஞ்சம் இன்னைக்கு கொஞ்சம் சிக்கனமாக தான் செய்கிறான். சில ஸ்கூல்லலாம் என்னை பேச கூப்பிடுவாங்க. இந்த வாசலில் இந்த ஹெட்மாஸ்டர் பெரம்பு வச்சு நிற்பார். வாங்க வாங்கன்னு, அந்த பெரம்பை வச்சு கூப்பிடுவார், வாங்க வாங்கன்னு. நம்மளை அடிச்சிட போகிறாரான்னு பயமாக இருக்கும். மேடையில் நம்மளை உட்கார வச்சுட்டு நம்மளை இன்ட்ரடியூஸ் பண்ணுவார். இந்த பேர் ஐயா வந்திருக்கார், எல்லாரும் அமைதியாக இருக்கணும், சரியா? சிரிக்க சிரிக்க பேசுவார். எவனாவது சிரிச்ச பல்ல பேத்து. நான் சிரிக்க சிரிக்க பேசுவேன்னா எவனும் சிரிக்கவே கூடாது. இதுக்கு எதுக்கு என்ன கூப்பிட்டேன்? அதாவது சிரிப்பை கூட ரொம்ப சீரியஸாக சொல்கிற உலகத்தில் வாழ்ந்து. மெட்ராஸில் யார் வீட்டுக்காது, மெட்ராஸில் ஏன் சார், கோயம்புத்தூர்லேயே அப்படி தான் இருக்கும். யார் வீட்டுக்காது காலையில் யார் வீட்டுக்காது போங்க, வீட்டுக்குள்ளேயே ஓடிக்கிட்டே இருப்பான் பரபரப்பாக. அந்த ரூம்லேருந்து அந்த ரூம் கிச்சன் ஓடிப்பான். எவனா பேசுவான் நம்ம. அதுவும் அந்த வீட்டில் ஸ்கூலுக்கு போகிற ஒரு குழந்தை சரி வச்சுங்க, அவ்வளோதான். ஷூவை காணும், சாக்ஸை காணும், டையை காணும், அதை காணும், இதை காணும்.
சில தாய்மாருங்க குழந்தைக்கு சோறு ஊட்டுறதை பார்த்தா நீங்கள் ஜென்மத்துக்கு சாப்பிட மாட்டீங்க. அப்படி வலிச்சு போட்டு தின்னு 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 ஆட்டோக்காரன் வந்துட்டான், தின்னு தின்னு ஆட்டோ வரைக்கும் துரத்திட்டே போய் ஊட்டி ஒரு நாள் ஒரு அம்மா அவசரத்தில் ஆட்டோக்காரனுக்கு ஊட்டிடுச்சு. அவன் சாப்பிட்டு சாயந்தரம் வரட்டான்ட்டு போகிறான். அந்த டையை கொண்டு இப்படி இறுக்கி கட்டி அந்த குழந்தைய கொண்டு ஆட்டோக்குள்ளே திணிச்சு அந்த ஆட்டோ கொண்டு அப்படியே ஸ்கூலுக்குள்ளே கொட்டி அங்கே ஒரு மிஸ் இருக்கும், உள்ள நோஞ்சோன்னு கீப் குவைட் அப்படின்னும். குழந்தைங்க பேசணுன்னு தான் நம்ம ஸ்கூலுக்கே அனுப்புகிறோம். அதனால்தான் 3:30 மணிக்கு தமிழ்நாடு முழுக்க இருக்கிற எல்லா ஸ்கூல் வாசலும் நின்று பாருங்க, பெல் அடிச்சோன்னா எல்லா பெல்லும் தீ பிடிச்ச விட்டுக்குள்ளேருந்து தப்பிச்சு ஓடுற மாதிரி ஓடிடுவான். எவனாவது நின்று நிதானமாக வந்து பார்த்துருக்கீங்களா? வந்துடும். அதே காலையில் ஸ்கூலுக்குள்ளே போகும்போது சாவு வீட்டுக்குள்ளே போகிற மாதிரி போகிறான். இல்லை பிடிக்கணும்ல. நல்ல மனநிலை முக்கியம். எல்லா பெரிய விஷயத்தையும் பேசி முடிச்சிடலாம், ஆனால் மனநிலை. இப்போ ஏன் இந்த கிளிப்பிங்லாம் போடுறாங்க? நல்ல மனநிலை தான் எல்லாத்துக்கும். ஒன்றும் வேணாம். இப்போ இங்கே நிறைய லேடிஸ் வந்திருக்காங்க, சும்மா ஒரு பேச்சு கேட்குறேன். 2 பேரும் முன்னால் கூப்பிட்டு 2 பேர்ட்டையும் 1/2 கிலோ பருப்பு, உப்பு, புளி, மிளகாலாம் கொடுத்து 2 பேரையும் சாம்பார் வாங்கினா 2 சாம்பார் ஒன்றா இருக்குமா வேறு வேறுமா இருக்குமா? வேறு வேறுமா இருக்குன்னு ஆம்பளைங்கலாம் சொல்கிறாங்க. எங்களை கேள்வியா? நாங்கள் தானே தின்றோம். ஏன் சார் வேறு வேறு இருக்குது? ஒரே கடையில் வாங்கினா பருப்பு, உப்பு, புளி, மிளகா ஏன் வேறு வேறுமா இருக்குது? கைப்பக்குவம். இப்படி சொல்லி தான் ரொம்ப காலமாக நம்மளை ஏமாத்தினு. உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? கைப்பக்குவம்னு ஒன்று கிடையவே கிடையாது. சமையலுடைய ருசி உப்பில் இல்லை, பருப்பில் இல்லை, புளியில் இல்லை, சமைக்கிற பெண்ணின் மனநிலையில் இருக்கிறது. இப்போ எங்கள் அம்மா சமைக்கும் போது என் பையனுக்கு சாம்பார்னா பிடிக்கும், வந்துடுவான், சூடாக போடணும், அவன் சாம்பார்னு ரொம்ப விரும்பி சாப்பிடுவான், இப்போ வந்துடுவான். அப்படி சமைச்சாங்கன்னா அந்த சாம்பார் வேறு மாதிரி இருக்கும். சனி இதுக்கு வச்சு கொட்டியே வானாலெல்லாம் வீணா போகுது. அப்படி சமைச்சாங்கன்னா அந்த சாம்பார் வேறு மாதிரி இருக்கும்ல. அப்போ சமையலுக்கே மனநிலை முக்கியம்னா பேச்சை கேட்கறதுக்கு மனநிலை முக்கியமா இல்லையா? இந்த ஒரு பேச்சு தொடங்குறதுக்கு முன்னால் நான் இவங்க 2 பேருக்கு வணக்கம் சொல்லி, தனபாலுக்கு வணக்கம் சொல்லி, உங்களுக்குலாம் வணக்கம் சொல்லி தான் இந்த பேச்சை ஆரம்பிக்கணும். அப்படி தானே ஆரம்பிக்கணும். அதான் ஒரு பேச்சு. அதை எதுவுமே நான் செய்யலை. ஏன்னா முதல்ல உங்கள் பேச்சை கேட்கறதுக்கான அதுக்கு ஆங்கிலத்தில் ஐஸ் பிரேக்கிங்னு பேர். சில பேர் உருன்னு வந்திருப்பான், இன்னும் பெருசாக சொல்லிட போகிறாரு, எங்களுக்கு தெரியாது, போன வாரம் அவர் அப்படி சொன்னார், இவர் என்ன சொல்கிறார், என்னை சிரிக்க வச்சிட முடியுமானே சில பேர் வந்திருப்பான். முதல்ல அந்த இறுக்கத்தெல்லாம் உடைச்சிட்டாதான் அதுக்கப்புறம் எவ்வளவு நேரம் பேசினாலும் அந்த பேச்சு உங்களுக்கு கேட்கும். இது ஒரு ஸ்பீக்கருக்கு ஆஸ் அ டீச்சர். இப்போ நீங்கள்லாம் என்னையே முறைச்சி பார்த்துருக்கனால நீங்கள் பேச்சு கேட்குறீங்க நம்பி நான் ஏமாந்துட மாட்டேன். ஏன்னா நான் வாத்தியார், ஸ்கூலில் பையன் நம்மளே தான் பார்த்துனுப்பான். ஆனால் மனசுக்குள்ளே வேறு ஏதாவது எப்போ முடிப்பான்னு தெரியலையே, அடுத்த பீரியடு எவன் வருவான்னு தெரியலையே, சத்துணவில் இன்னைக்கு என்ன போடுவாங்கன்னு இதெல்லாம் நம்மளே தான் பார்த்துனுப்பான். அதனால் நீங்களாம் பார்க்குறீங்கன்னு நம்பி நான் பேச்சை கேட்குறீங்க ஏமாந்துட மாட்டேன். பேச்சு அதான் புரியுங்க, நல்லா புரிஞ்சுங்களேன். ஒரு அறிவார்ந்த அவை இந்த அருமை சகோதரர் சிரிப்பு அப்படிங்கிற விஷயம். ஒரு பஸ்ஸு வேகமாக போயிட்டுருக்கு. அந்த வேகமாக போயிட்டுருக்கும்போது அதில் ஒரு டிவி இப்போ தான் வீடியோலாம் போடுவோம்லாம் சினிமாவில், அந்த வீடியோ எல்லாம் சந்தோஷமாக பார்த்துனே இருக்கிறாங்க. எல்லாம் சந்தோஷமாக பார்த்துனே இருக்கும்போது என்ன ஆச்சு, அந்த டிரைவர் தூங்கிட்டான். ஸோ பஸ் ஆக்சிடெண்ட் ஆயிடுச்சு. பஸ்ஸில் இருக்கிற அத்தனை பேரும் இறந்துட்டான். இறந்து மேலே போகிறாங்க அவ்வளோ பேரும் சொர்க்கத்துக்கு. அங்கே போனால் அவ்வளோ பேர் சாவர நேரத்தில் ஆண்டவா முருகா அவன் கடவுளை அவன் கூப்பிட்டான். அவ்வளோ பேரும் நரகத்தில் இருக்கிறான். இந்த ஆக்சிடென்ட் பண்ண இந்த டிரைவர் மட்டும் சொர்க்கத்தில் இருக்கிறான். இந்த ஜனங்களுக்கு இவங்க நரகத்தில் இருக்கிறத பற்றி கவலை இல்லை, அவன் ஏன் சொர்க்கத்துக்கு போனான்? கடவுளை கூட்டி இது நியாயமா? நாங்கள் எல்லாரும் சாவறதுக்கு அவன் ஒருத்தன் தான் காரணம். அவனை கொண்டு உன் பக்கத்தில் வச்சுக்கின்னு நாங்கள் எல்லாரும் ஐயோ கடவுளே முருகா என்னெல்லாம் சொல்லி கத்தணும், எங்களை கொண்டு நீங்கள் வச்சிருக்கியான்னு சொன்னான். அவன் சொன்னான், ஒரே நேரத்தில் உங்கள் அத்தனை பேரும் என்னை கூப்பிட வச்சதுக்கு அவன் தான் காரணம், அதனால் அவனை நம்பட்டும். இப்போ ஒரே நேரத்தில் இத்தனை பேரை மகிழ்ச்சிப்படுத்துவது அப்படிங்கிற பேச்சு அப்படிங்கிறதோட தனபால் சாரும் அவரை சார்ந்த அமைப்பினர்களும் எடுத்திருக்கிற இந்த 5வது முயற்சி, அது இன்னும் 500 ஆண்டுகளை கடந்து 500 நிகழ்ச்சியாக போகுங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. ஏன் தெரியுமா? அவர் என்னை கூப்பிட்டாருங்க சில 3 விஷயத்தினால சொல்கிறார். 1, அவங்களுடைய கண்டினியூஸ் எஃபர்ட். என்கிட்ட தேதி வாங்கிட்டு இது வரைக்கும் இவ்வளோ நாள் என்கிட்ட பேசின ஒரே ஆர்கனைசர் இவராக தான் இருப்பார். ஏறிட்டிங்களா, இறங்கிட்டிங்களா, டிக்கெட் உக்காந்துட்டிங்களா, டீ சாப்பிட்டீங்களா, டிக்கெட் டிடிஆர் வந்துட்டாரா, டிக்கெட் காமிச்சிட்டிங்களா. அப்போது அந்த கண்டினியூஸ் எஃபெக்ட் இருக்குது. ஸோ அந்த இன்வால்மெண்ட் இருக்குது, அதனால் இவங்க ஜெயிச்சிருவாங்க. 2வது, இவங்களுடைய நோக்கம்
வரணும், முன்னால் அவங்க நின்று நான் வரவேற்பு இவர் தான் செயலர், அவங்க யாரும் ஒன்றும் இல்லை, கடகடா 2 பேரை கூப்பிடுறாங்க. ஸோ அவங்க டயஸை முழுக்க ஆடியன்ஸுக்கு கொடுத்துட்றாங்க. அந்த அர்ப்பணிப்பு. நான் இன்னைக்கு கேஷுவலாக சொல்லிட்டு போகிறேன், நீங்கள் நினைக்காதுங்க. இந்த 3-4 விஷயங்களை ஸ்டிக் ஆன் பண்ணாங்கன்னா நிச்சயமாக 500வது நிகழ்ச்சி இது நடக்கும். அடுத்த என்ன தெரியுமா, இந்த ஆடியன்ஸுக்காக அவங்க கொடுக்கணுங்கிற ஸ்பீக்கர், அந்த ஸ்பீக்கர்கிட்ட அவங்க வாங்குற தலைப்பு, சார் எப்படியா அவங்கள சந்தோஷப்படுத்தி அனுப்பணும் சார் அவங்க. ஏன்னா இன்றைக்கி பரபரப்பான உலகத்தில் வாழ்ந்துட்டுருக்கோம். நம்ம சொசைட்டி ரொம்ப மோசமான ஒரு சொசைட்டியாக ஆகிப்போச்சு இல்லையா? நான் விரும்பலைனாலும் என் பக்கத்தில் பல ஒன்றும். ஆனால் இப்போது நீங்கள் எல்லோரும் டிவி சீரியல் பார்ப்பீங்கள்ல, எல்லோரும் ரொம்ப நல்ல பிள்ளைங்க மாதிரி அமைதியாக உட்காந்துருங்க. எல்லோரும் சில பேர் சொல்கிறாங்க, நான் பார்க்க மாட்டேன் சார், வீட்டில் பார்ப்பாங்க, நான் போகும்போது வரும்போது அப்படி பார்ப்பேன் அப்படின்னா. உரமாக சொல்லிட்டு அந்த ஒரு சீரியல் மட்டும் நான் பார்ப்பேன், ஏன் அவளுக்கு என்ன கெதி ஆகுதுன்னு பார்க்கணும், அது வரைக்கும் நான் பார்ப்பேன். ஸோ எல்லோரும் சீரியல் பார்ப்போம். இதில் ஒன்று நம்மளை மீறி நம்ம வீட்டுக்குள்ளே வந்து விட்ட ஒரு விஞ்ஞானம். இப்போ இந்த சீரியல்லாம் நீங்கள் நிறைய சீரியல் பார்க்குறீங்க. நான் ஒரு 5 ஸ்டேட்மெண்ட் சொல்கிறேன். நான் சொல்கிற 5 ஸ்டேட்மெண்ட்டும் நான் பார்க்குற சீரியலில் வரல நீங்கள் சொல்லிவிடுங்க. மேடையில் கூப்பிட்டு ஒரு ப்ரைஸ் கொடுத்துடலாம். சார் நீ சொன்ன 5 ஸ்டேட்மெண்ட்டும் நான் பார்க்குற சீரியலில் வரவே இல்லை சார், நீங்கள் ஒருத்தர் சொல்லிட்டீங்கன்னா உங்களை மேடையில் கூப்பிட்டு உங்களுக்கு ப்ரைஸ் கொடுத்துடலாம். சரியா? சொல்லவா? நம்பர் 1, அந்த குடும்பத்தை நான் பிரிக்காமல் விட மாட்டேன். நம்பர் 2, அந்த கல்யாணத்தை நான் நிறுத்தாமல் விட மாட்டேன். மீறி கல்யாணம் நடந்துச்சுன்னு வச்சுங்க, அந்த ஃபஸ்ட் நைட்டை நான் தடுத்தே தீருவேன். மீறி அதுவும் நடந்துச்சுன்னு வச்சுங்க, அந்த கருவை நான் கலைக்காமல் விட மாட்டேன். மீறி அவனும் குழந்தைய பிறந்துச்சு வச்சுங்க, அந்த குழந்தைய நான் கடத்தாமல் விட மாட்டேன். இது இல்லாமல் ஒரு சீரியல் சொல்லுங்கள். அப்போது நாம் கொஞ்சம் ரிலாக்ஸேஷனுக்காக தான் சீரியல் பார்க்குறோம். ஆனால் அதில் நம்ம வீட்டை விட நிறைய பிரச்சனைங்குது. இப்போ இன்னொரு கூத்து பண்ணுறான் அந்த சீரியலில், இந்த குடும்பமும் அந்த குடும்பமும் சங்கமம் அப்படின்னு காட்டுறான். இந்த சீரியலை பார்த்து நம்ம குடும்பம்லாம் பிரிஞ்சு கிடக்குது. நம்மளெல்லாம் பிரித்து விட்டுட்டு அவன் 2 குடும்பமும் சங்கமமா கப்போர். இது யோசித்து பாருங்க ஒரு விஷயம். நான் எதுக்கு தெரியுமா, நான் என்னுடைய எம்ஃபில் தீசிஸ் என்ன தெரியுமா, தமிழ் தொலைக்காட்சி தொடர்களில் பெண் கதாபாத்திரங்கள் ஒரு பார்வை. இதுதான் என் எம்ஃபில் தீசிஸோட தலைப்பு. ஸோ அதனால் சொல்கிறேன், எனக்கு டீட்டெயிலாக தெரியும். எவ்வளோது ஒருத்தி அழுதுனே இருக்கிறா சீரியலில், இல்லை அவள் அங்கே அழுவுறா, நம்ம வீட்டில் உட்காந்து அதை பார்த்து நீங்கள் உட்காந்து அது அழுவுது. நான் கேட்குறேன், அவள் தான் அழுவுறா, நீ ஏன் அழுவுறான்னா, அவள் ஏன் அழுவுறான்னு தெரியல, அதனால் நான் அழுவுறேன் அப்படின்னு சொன்னேன். ஒரு நாள் அதில் நடிக்கிற பிள்ளைய கேட்டேன், ஏமா 3 வருஷமாக அழுவுறேன், ஏமா அழுவுறேன்னா, ஏன் அழுவுறேன்னு எனக்கே தெரியாது சார், டைரக்டர் அழு சொல்கிறாரு, நான் அழுவுறேன்னு. ஒரு நாள் அந்த டைரக்டர் கேட்டேன், ஏன்டா 3 வருஷமாக ஒரு பொம்பளை பிள்ளைய அழு வைக்கிறேன், இது உனக்கே நியாயமாக தானே? சஸ்பென்ஸ். அவள் ஏன் அழுவுறான்னு தெரிஞ்சால் சீரியல் முடிஞ்சிடும்ன்றான். எப்படா சீரியல் முடியணும்னா, அவன் ஏன் அழுகுறான்னு எனக்கு தெரிஞ்சால் முடிஞ்சிடும்ன்றான். இப்படியே அழ வச்சு ஒரு சமுதாயத்தை சீரழிக்கிறதுக்குன்னே ஒரு ஊடகம் வந்து போச்சு. அப்போது இந்த மாதிரி நேரத்தில் ஐயா சொன்னார்ல, இந்த பேச்சு எப்படி வந்துச்சு, புத்தகம், தொடர்ந்த புத்தக வாசிப்பு குறைஞ்சி போச்சு. எதுக்கு புத்தகம் வாசிக்கணுமோ அதுக்கு வாசிக்க மாட்டான், எதை நாமளாக செய்யணுமோ அதுக்கு புத்தகம் வாசிக்கிறான். குழந்தை வளர்ப்பது எப்படின்னு புக்கு விற்கிறான். நம்ம அப்பா அம்மாலாம் நம்மளை புக்கு படித்தா வளர்த்தாங்க, விற்கிறான் சார். குழந்தை வளர்ப்பது எப்படின்னு அதை ஒரு 5ஆம் கிளாஸ் பையன் படிக்கிறான். நீ ஏன்டா படிக்கிறான்னா, என்னை கரெக்டாக வளர்க்குறாங்களான்னு செக் பண்ணுறான்றான். எங்கே கொண்டு வந்து விட்டாங்க பாருங்க நம்மளை. இப்போது இந்த நிகழ்வினுடைய ஒரு அழகு, இது கடவுளால் அமைக்கப்பட்டு பாருங்க. ஒரு நல்ல ஒரு புத்தக பதிப்பாளர், ஒரு புத்தக எழுத்தாளர், இவங்க 2 பேரும் உட்கார்ற எனக்கு ஒரே தகுதி, நான் தொடர்ந்து புத்தக வாசிப்பாளர், அவ்வளோதான். இது தெய்வாதீனமாக அமைஞ்ச ஒரு கோஇன்சிடென்ஷன். அப்போ புத்தகம் வாசிக்கிறது அப்படிங்கிறது ஒன்று. 2வது, புத்தகம் வாசிக்க ஆரம்பிச்சோம்னா சொல் இருக்கு பார்த்தீங்களா. இப்போது நான் பேசுகிற எல்லா விஷயமும் சாதாரணமானது தான் இல்லையா, சாதாரணமானது தான். ஆனால் இந்த சொல்லை நீங்கள் ரசிப்பதற்கு என்ன காரணம் தெரியுமா? எனக்கு மட்டும் இல்லைங்க, இங்கே நீங்கள்லாம் பேச்சாளர் இல்லைன்னு நினைக்காதீங்க. பேச தெரிஞ்ச எல்லோரும் பேச்சாளர் தான். ஆனால் பேச்சை ஆள தெரிந்த போது தான் மேடைக்கு வருகிறோம். நம்ம சொல்லுக்கு ஒரு பவர் இருக்குது தெரியுமா உங்களுக்கு. நான் சொல்லுக்குல்ல, மைக்கு முன்னால் பேசுகிற சொல்லு, அருள் பிரகாஷ் சொல்லுக்குல்ல, அடுத்த மாதம் வர போகிற ராமலிங்க சொல்லுக்குல்ல, போன மாதம் வந்துட்டு போன மோகன சுந்தர சொல்லுக்குல்ல, உங்கள் சொல்லுக்கு ஒரு பவர் இருக்குது. முதல்ல அதை புரிஞ்சுக்கணும். அதுதான் இந்த பேச்சினுடைய சாரம்.
நகைச்சுவை எங்கே வரும் என்று சொன்னால், எந்த நகைச்சுவை ஒரு மனிதனுக்கு மருந்து கொடுக்கும் என்று சொன்னால், எந்த நகைச்சுவையால் வாழ்வின் எல்லா காயங்களுக்கும் ஒத்தடம் கொடுக்கப்படும் என்று சொன்னால், சமூகத்தின் எல்லா அழுத்தங்களிலிருந்தும் என்னால் மீண்டு வர முடியும் என்ற நம்பிக்கையை எந்த நகைச்சுவை கொடுக்கும் என்று சொன்னால், எனக்குள் இருக்கிற சொல்லின் ஆற்றலை நான் உணர்ந்து கொள்ளும் போதுதான். அப்படியா, எங்க சொல்லுக்கெல்லாம் ஒரு பவர் இருக்கா? இருக்கு. எப்படி தெரியுமா? ஒரு டீ கடைக்காரன் டெய்லி காலையில் 5 மணிக்கு அந்த கடையை திறப்பான். அவன் கடையை திறப்பான். அவன் திறக்கும் போது ஒரு சாமியார் அந்த பக்கம் கடந்து போவார், ஒரு துறவி. உடனே இவன் என்ன பண்ணுவான், ஒரு டீ போட்டு அவர் கொடுப்பான். காசுலாம் வாங்க மாட்டான், சென்டிமெண்ட்டாக ஒரு சாமியாருக்கு ஒரு டீ போட்டு அவர் வாங்கி குடிச்சிட்டு போயிடுவார். இவ்வளோதான். இவனும் எதுவும் பேச மாட்டான், சாமியாரும் எதுவும் பேச மாட்டார். 5 வருஷமாக நடக்குது. சென்டிமெண்ட். ஃபஸ்ட்டு டீ சாமியாருக்கு. இவன் கரெக்டாக இவன் கடையை திறந்து டீ போடும்போது அவர் கிராஸ் பண்ணுவார், டீயை கொடுப்பான், குடிச்சிட்டு போயிடுவார். அதே மாதிரி ஒரு நாள் கடையை திறந்தா அவர் வந்தார். அப்படி டீ போட்டு கொடுக்கலான்றதுல ஒரு ரவுடி வந்துட்டான். ஏய், அந்த ஊர் ரவுடி, எனக்கு ஒரு டீ போடுன்னா. முதல் டீ சாமியாருக்கு, அப்புறம் அவன் போடுறான். ஏய், நான் அவசரமாக போனேன், எனக்கு முதல் டீ போடு. 5 வருஷமாக கொடுத்துனுக்குறோம். அவருக்கு முதல் டீ, அப்புறம் தான் உனக்கு. நான் அவசரமாக போனேன், எனக்கு டீ போடு. பா கொஞ்சம் சொல்லுப்பா, இது அவருக்கு கொடுத்துட்டு அடுத்ததுக்கு அப்புறம் வெயிட் பண்ணுப்பா, 2வது டீ உனக்கு. நான் அவசரமாக போனேன், எனக்கு டீ போடணுன்னு அந்த சாமியாரில் அப்படின்ட்டார். என்னென்னா அவனுக்கே டீயை கொடுத்துருன்னு அர்த்தம். ஒன்றும் பேசலை. உடனே அவன் டீயை போட்டு அவர் கொடுத்தான். இவன் வாங்கி குடிச்சிட்டு அப்படி போனான். ஒரு லாரி அடிச்சு செத்து போயிட்டான். லாரி அடிச்சு செத்து போயிட்டான். ஒன்று டீ கடைக்காரன் அந்த சாமியார் தான் சபிச்சிட்டான்னு. சாமி, என்ன சாமி இப்படி பண்ணிட்டேன்னா? அந்த சாமியார் சொன்னான், நான் ஒன்றும் சொல்லி வந்தலேருந்து அவன் தான் சீக்கிரம் போகணும்னா சீக்கிரம் போயிட்டான். நீ உச்சரிக்கிற சொல்லுக்கான பவரை நீ புரிஞ்சுக்கிட்டன்னா சொல்ல சரியாக உச்சரிக்க நம்ம ஆரம்பிச்சிருவோம். இன்னைக்கு ஏன் இதெல்லாம் ஏன் பேச வேண்டியிருக்கு? ஒன்றும் நம்ம ஊரில் ஒழுங்காக அது நடக்க மாட்டேன். ஒன்றும் வேணாம் சார். நம்ம ஊரில் கல்யாணம் மாதிரி நடக்குதா? அந்த காலத்தில் உங்களுக்கு தான் தெரியும், பெரியவங்களுக்குலாம். யாராவது நம்ம கல்யாண நோட்டீஸ் வச்சு கூப்பிட்டாங்கன்னா, எவன் நோட்டீஸ் வச்சு கூப்பிட்டானோ அவன் மண்டபத்து வாசலில் நிற்பான். வாங்க 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 வாங்கன்னு கூப்பிடுவான். இப்போ அதுக்கு ஒரு பொம்மை வச்சுருக்கான், வந்தா வாங்க வெரைட்டி போங்க. இல்லை, பன்னீர் தெளிக்கிறதுக்கு நம்ம ஆளுக்கு நேரம் இல்லை சார், அதுக்கு ஒரு மிஷின் கட்டு வச்சுருவோம், பன்னீர் தெளிக்குது. எங்கள் ஊருக்கார ஒருத்தர் ஃபேன் நினச்சி அது முன்னால் போய் நின்று மொத்த பன்னீர் வாரி கட்டு தொப்பக்கட்டையாக வந்து நிற்கிறான். என்ன மாப்பிள்ளான்ற ஃபேனு நினச்சி போய் நின்று அது பன்னீர் தெளிச்சிடுச்சு எல்லாத்தையும். சோறும் இப்போ கல்யாணத்தில் உட்கார வச்சு சோறு போடுறதில்ல. இல்லை, அது பேர் என்ன? என்னது? என்ன பஃபே? பிச்சை எடுக்கிறேன்னு சொல்லுங்கள். தட்டை தூக்கின்னு சோறு வாங்கினா அது பிச்சை எடுக்கிறதுனே. சோறு அங்கே போடுறாங்க, போ குழம்பு இங்கே ஊற்றுறாங்க, இப்போ எல்லாம் தட்டை தூக்கினே இருக்கிறான். ராத்திரியில் எடுக்கிறதுனால பிச்சைன்னு வேணால் வச்சுக்கலாம். இல்லை, உட்கார வச்சு சோறு போட்டாலும் அதில் நிறைய இன்னொரு பிரச்சனை தெரியுமா? நம்ம உட்காந்துக்கும் போது பின்னால் 4 பேர் லைனில் நின்றுக்கிறான். சார் நின்னாலும் பரவாயில்ல சார், நின்றுட்டு இன்னொருத்தர் ஃபோன் பண்ணான், முடிச்சிட்டாரு முடி போகிறார், வா வா வாண்ணா. நம்ம எப்படி சாப்பிட்றது? இந்த கேட்ரிங் கார்ட்டை விட்றாங்களா, அவன் பண்ணுற அக்கப்போர் பார்த்துருக்கீங்களா? ஒரு பேப்பர் அப்படியே உருட்டுவான், விட்டு அப்படி கிழிச்சிருவான். ஒரு கல்யாணத்துக்கு நெசம் போலவே போயிருக்கிறேன். அப்படி பேப்பரை உருட்டி இலை போட்டு நல்லா சாப்பிட்டு 2 சின்ன குழந்தைங்க வந்து பேப்பர் அப்படியே இழுத்துடுச்சு, இலை அப்படியே போயிடுச்சு. திருப்பி இழு அப்படின்னு இழுத்து சாப்பிட்டோம். எனக்கு இன்னி வரைக்கும் டவுட்டு, போன இலை தான் திரும்பி வந்துச்சா? இனிமேல் யாராவது கல்யாணத்தில் சாப்பிடுவீங்க? நான் என்ன சொல்றேன்னா, எதுவும் எந்த நோக்கத்தோடு ஆரம்பிக்கப்பட்டதோ அந்த நோக்கம் இந்த விஞ்ஞான உலகத்தில் அப்படியே மாறி 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 வந்துருச்சு. நம்ம வாழை இலையில சாப்பிட்றோம், அந்த வாழை இலையை கழுவவே தேவையில்லை. ஆனால் அதே மாதிரி ஒரு பிளாஸ்டிக் இலை போட்டு அதை கழுவாமல் சாப்பிட்றான், வாழை இலையில் தண்ணி ஊற்றி ஊற்றி கழுவுறான். எப்படி மாற்றோம் பாருங்க நம்ம.